ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பலாப்பழத்தில் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6-7 பலாப்பழம் எடுத்துக்கிறேன். இதில் இருக்க உள்ள விதைய அந்த கொட்டை இருக்கும், அதை எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தேவையான அளவு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரியெல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம பலாச்சொலையை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த நெய்லேயே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அடி பிடிக்காத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயும் இந்த பலாப்பழம் பேஸ்ட்டும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் அந்த தண்ணியெல்லாம் இருக்கும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பலாப்பழத்துலேருந்து லைட்டாக எண்ணெய் சைட்ஸ் எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும். அந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து தண்ணி ஊற்றி கலக்கி இதில் சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றின உடனே கெட்டியாகும். அதை நல்லா அந்த பலாப்பழமும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பலாப்பழமும் அதுவும் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை வந்து பலாப்பழம் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒவ்வொரு பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா கரையணும். நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் தண்ணி விடாது, போட்ட உடனே தண்ணி விடும். அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா டைட்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கிளறப்ப பாருங்கள், வடைச்சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு தேவையான முந்திரி, அப்புறம் ஏலக்காய் பொடி இதெல்லாம் இப்போ போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரியை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டவே இல்லை. கைவிடாத கிளறி முந்திரி அந்த அல்வாவோட ஃபுல்லாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான பலாப்பழம் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் ட்ரெடிஷ்னல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.